அனைவருக்கும் என்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் சந்தியா, பெஸ்லேஜ் டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். போன வருஷம் ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு செய்தி வந்தது. அதுல 42 வயசு அம்மா ஒருத்தவங்க கழட்டி மாற்ற பல் செட் போட்டிருந்தாங்க. அவங்க அதை தெரியாம முழுங்கினதால அவங்க காலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தி வந்து ஒரு வாரத்துக்கு நம்மளோட மருத்துவமனைக்கு நிறைய போன் கால் வந்தது. டாக்டர், இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை வந்து நம்ம தெரியாம முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி முழுங்கினா அது நம்மளோட தொண்டைக்குள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் வந்து போன் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை பத்தின ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த கழட்டி மாற்ற பல் செட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு 1-2 பல்லு இல்லையோ இல்ல எல்லா பல்லும் கூட இல்லாம இருக்கலாம். இதை கட்டுறதுக்கு நமக்கு மொத்தம் 3 வழிமுறைகள் இருக்குங்க. பிரிட்ஜ் சிகிச்சை, இம்ப்ளான்ட் சிகிச்சை அப்படின்னு இருக்கு. இதுல ஒரு வழிமுறை தான் நம்ம கழட்டி மாற்ற பல் செட் அப்படின்னு சொல்றோம். இந்த பல் செட்டை வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா பல் மருத்துவ துறையில பற்கள் கட்டுறதுக்காக வந்து ரொம்ப காலமா வந்து பயன்படுத்திட்டு வந்து வராங்க. இந்த பல் செட் வந்து நம்மளே கழட்டி போடுற மாதிரிதான் இருக்கும். இதை டென்ச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கழட்டி மாற்ற பல் செட்ல என்னென்ன பாகங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதுல மொத்தம் 3 பாகங்கள் இருக்குங்க. ஒன்னு, இதுல பிங்க் கலர்ல பெரும்பாலும் பிளாஸ்டிக்ல ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல இந்த பிங்க் பிளேட் வந்து நமக்கு மெட்டல்ல இருக்கும். இதை நம்ம காஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது, இந்த பிங்க் பிளேட்டோட ஓரத்துல நமக்கு பிளாஸ்டிக்ல பற்கள் இருக்கு. மூணாவது, சில நேரங்கள்ல இந்த பிளாஸ்டிக் பற்களை சுத்தியோ இல்ல இந்த பிங்க் பிளேட்லயோ நமக்கு மெட்டல்ல கம்பி மாதிரி இந்த மாதிரி கொக்கி போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கு. இதை நம்ம மெட்டல் கிளாஸ்ப் அப்படின்னு சொல்றோம். இந்த கழட்டி மாற்ற பல் செட் நம்ம வாயில எப்படி நிக்குது, எங்க இருந்து இது சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கழட்டி மாற்ற பல் செட் நம்மளோட பக்கத்து பற்கள் மேல நல்லா அழுத்தமா டைட்டா வந்து பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, இந்த கழட்டி மாற்ற பல் செட் வந்து எங்க போய் உட்காரும்னு பாத்தீங்கன்னா சரியா நம்மளோட ஈறுகள் மேலையும் எலும்புகள் மேலையும் தான். மூணாவது, இதுல அந்த மெட்டல் கிளாஸ் கொக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கொக்கி வந்து இல்லாத பற்களோட பக்கத்து பற்களோட கழுத்து பகுதியில இருந்து சப்போர்ட் எடுக்குது. இந்த கழட்டி மாற்ற பல் செட் வந்து போட்ட சில மாதங்களுக்கு நல்லா இருக்கும். சில மாதங்களோ வருடங்களோ கழித்து நமக்கு இது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம சப்போர்ட் எடுக்கிறோம் இல்லையா, நம்மளோட பக்கத்து பற்கள், ஈறுகள், எலும்புகள், இது எல்லாமே இந்த கழட்டி மாற்ற பல் செட் கொடுக்குற அழுத்தத்தினால நமக்கு காலப்போக்குல வந்து நமக்கு பலவீனமாகி கரைய ஆரம்பிக்குது. இதனால போட்ட பல் செட் நமக்கு லூஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த லூஸான பல் செட்டை நம்ம மாத்தாம தொடர்ச்சியா பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்பதான் இந்த பல் செட்டை நம்ம தெரியாம முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன, எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் இந்த பல் செட்டை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல, இப்ப இந்த பல் செட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. அதே மாதிரி இந்த பல் செட் எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதுலயும் குறிப்பா பட்டர்ஃபிளை டென்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப அளவுல சின்னதா இருக்கும். இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இதுலயும் குறிப்பா அந்த டென்ச்சர்ல மெட்டல் கொக்கி போன்ற அமைப்புகள் இருக்கு அப்படின்னா இதை முழுங்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமா இருக்கு. அடுத்தது, இப்ப நம்ம 1-2 பற்கள் கட்டுறதுக்காக கழட்டி மாற்ற பல் செட் போடுறீங்கன்னா அது அளவுல அதை பாக்குறதுக்கு சின்னதா இருக்கும். இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுவே நீங்க எல்லா பற்களையும் கட்டுறதுக்கான பல் செட்டுகள் போடும்பொழுது அந்த பல் செட் வந்து அளவுல பெரியதா இருக்கும். இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதுலயுமே கூட பாத்தீங்கன்னா மேல்தாடை பல் செட்டை விட கீழ்த்தாடையில எல்லா பற்களுக்கும் நம்ம போடுற பல் செட் வந்து அளவுல வந்து சின்னதா இருக்கும். இது முழுங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது, இப்ப நம்ம அண்ணாந்து தண்ணி குடிக்கும் போது இந்த பல் செட்டை போட்டுட்டே குடிக்கிறோம் அப்படின்னா நம்ம தெரியாம இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, இப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமா மது அருந்துற பழக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம தெரியாம இந்த பல் செட்டை முழுங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்தது, இப்போ உங்களுக்கு அல்சைமர்ஸ் டிசீஸ், அதாவது ஞாபக மறதி பிரச்சனை அதிகமா இருக்கு, இல்ல உங்களுக்கு சைக்காட்ரிக் பிரச்சனை எதுவும் இருக்கு, இல்ல மென்டலா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலைகள்லயும் நம்ம இந்த கழட்டி மாற்ற பல் செட் தெரியாம முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து தூக்கத்துல இந்த பல் செட் வந்து போட்டுட்டு தூங்குவாங்க. நம்ம தூக்கத்துல தெரியாம முழுங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப நீங்க தூக்க மாத்திரை உங்களுக்கு அதிகமா எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா நம்ம தெரியாம கண்ட்ரோல் இல்லாம இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வயதானவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வயது ஆகும்பொழுது இந்த கழட்டி மாற்ற பல் செட்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து கம்மியாகுது. இதனாலையும் அவங்க தெரியாம அந்த பல் செட்டை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது உணவுல வந்து கவனம் செலுத்தாம பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க, போன் பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. இப்படி நம்மளோட கவனம் வந்து சிதறும் பொழுதும் தெரியாம அந்த பல் செட்டை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நிறைய பேர் நிறைய உடற்பயிற்சிகள் வந்து செய்வாங்க. அவங்க எதுவும் நீச்சல் பயிற்சி செய்யறாங்க இல்ல வந்து ஓடுறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்லையும் தெரியாம இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல நம்ம குறிப்பா சொல்லணும்னா இந்த கழட்டி மாற்ற பல் செட் பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்பவே லூஸா இருக்கும். வாயில போட்ட உடனே வந்து வெளியில வந்துடும். இருந்தாலும் அவங்க அதையே வந்து நம்ம மேனேஜ் பண்ணி எப்படியாவது வச்சுக்கலாம் அப்படின்னு வருஷக்கணக்குல வாயிலே வச்சிருப்பாங்க. சில பேருக்கு அந்த பல் செட் வந்து 2ஆ உடஞ்சிருக்கும். அது அவங்க ஏதாவது கம் வச்சோ இல்ல டேப் வச்சோ ஒட்டி அந்த உடஞ்ச பல் செட்டையே பயன்படுத்திட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி உடஞ்ச பல் செட்டையோ இல்ல அளவுக்கு அதிகமா லூசா இருக்கிற பல் செட்டையோ தொடர்ச்சியா பயன்படுத்தும் பொழுது இதை முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு தூக்கத்தை குரட்டை வர்ற பழக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை தெரியாம முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது, இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை நம்ம தெரியாம முழுங்கும் பொழுது நமக்கு இதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 4 வருடத்திற்கு முன்னாடி சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியிலிருந்து வந்த குறிப்பு என்னன்னா, வருடத்திற்கு 5 to 9 பேர் தெரியாம இந்த கழட்டி மாற்ற பல் செட்டை முழுங்கிடுறாங்க, அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த கழட்டி மாற்ற பல் செட்டு ரொம்ப மேலாப்புலதான் இருக்கு அப்படின்னா அதுவே தானா வெளியில வந்துடும். இல்ல அது வெளியில வரல, நம்மளோட உணவு குழல்லையோ மூச்சு குழல்லையோ போய் அது மாட்டிருக்கு அப்படின்னா இந்த சூழ்நிலையில அதை எண்டோஸ்கோபி பண்ணியோ இல்ல லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை பண்ணியோ நம்ம அதை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சில நேரங்கள்ல அது நம்மளோட தொண்டை பகுதிக்குள்ள போகும்பொழுது நம்மளோட உயிருக்கும் கூட ஆபத்தான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கழட்டி மாற்ற பல் செட்டு நம்ம போடுறதால வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பல்லு கட்டுறதுக்காக கழட்டி மாற்ற பல் செட்டு டென்ச்சர் போடுறோங்க, பல் செட்டு போடுறோம். இது இல்லாம நம்ம பிக்சரா பல்லு கட்டுறதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்கு. அந்த மாதிரி பிக்சரா நீங்க பல்லு கட்டிக்கலாம். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடனடியா பிக்சடா இம்ப்ளான்ட் வச்சு பல்லு கட்டுறதுக்கான பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். ஆனா உடனே எனக்கு பல்லு தேவைப்படுது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்காக அவங்க பல் செட் போட்டுக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த பல் செட்டை நம்ம முழுங்குறத எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பல் செட் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம முழுங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுங்க. அதனால இந்த பல் செட் பெருசா இருக்கிறத பத்தி கண்டிப்பா உங்களோட மருத்துவர்கிட்ட நீங்க கலந்து பேசணும். பல் செட் பெருசா இருக்கும் போது அதை கூட நம்ம சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா அதை விட அந்த பல் செட் நம்மளோட தொண்டை பகுதியிலயோ இல்ல மூச்சு குழலையோ போய் மாட்டிக்காம இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது, மெட்டல் கம்பி போன்ற கொக்கிகள் அமைப்பு இருக்கிற பல் செட்டை நம்ம நிச்சயமா பயன்படுத்தக்கூடாது. பிளெக்சிபிள் டென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல அந்த கொக்கிகள் பாத்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தது, அண்ணாந்து நிச்சயமா தண்ணி குடிக்க கூடாது. தண்ணி பொறுமையா வாய் வச்சு நம்ம சிப் பண்ணி குடிக்கணும். இப்போ நீங்க தூங்கும் பொழுது பல் செட்டை கழட்டி வச்சுட்டு தூங்குறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு அல்சைமர்ஸ் ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு, இல்ல உங்களுக்கு மென்டலி இல்ல சைக்காட்ரிக் ப்ராப்ளம் எதுவும் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையில பல் செட் பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு ஃபிட்ஸ் வர பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் இந்த சூழ்நிலையில பல் செட்டை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நீங்க உடற்பயிற்சி செய்யறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையிலையும் பல் செட்டை கழட்டி வச்சு நம்ம கண்டிப்பா உடற்பயிற்சி செய்யணும். பல் செட்டை போட்டுக்கிட்டே நம்ம பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரைகள் எடுத்துக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்னா அவங்க தூங்கும் பொழுது பல் செட்டை கழட்டி வச்சுட்டு தூங்கணும். உங்களுக்கு அளவுக்கு அதிகமா மது அருந்துற பழக்கம் இருக்கு அப்படின்னாலும் அந்த சூழ்நிலையில நீங்க பல் செட்டை பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ உங்களோட பல் செட் ரொம்ப தேஞ்சிருச்சு, ரொம்ப லூஸா இருக்கு, இல்ல உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க பல் மருத்துவரை பார்த்து அந்த பல் செட்டை நீங்க புதுசா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. சில சூழ்நிலைகள்ல உங்களோட டாக்டர் புது பல் செட் கூட தேவைப்படாது, நீங்க போட்டிருக்கிற பல் செட்டையே கூட உங்களுக்கு டைப் பண்ணியும் கொடுப்பாங்க. அதனால இதை பத்தி கண்டிப்பா நீங்க உங்க பல் மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு பேசணும். இந்த சில காரணங்கள்னாலதான் நம்மளோட பல் மருத்துவமனையில நம்ம கடந்த ஒரு 12 வருடங்களா 99% நம்ம பல் செட் பயன்படுத்துறது கிடையாது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.